ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஸ்லிங் ஷாட் வந்து மேக் பண்ணியிருப்போம். அதை வந்து பவர் டெஸ்ட் நான் பண்ணவே இல்லை. அன்றைக்கி செய்யும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பால் டெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால வந்து செஞ்சோட விட்டுட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து அது பவர் இருக்குது அப்படிங்கிற வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது மட்டும் டெஸ்ட் பண்ண போகிறோம் இல்லை, நம்ம நார்மலாக உள்ள ஸ்லிங் ஷாட்டுக்கும் நம்ம செஞ்ச ஸ்லிங் ஷாட்டுக்கும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அதில் டிஃப்ரெண்டான பொருள் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அது வந்து அடித்து நம்ம எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச ஸ்லிங் ஷாட் ஒன்று இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்போ யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஸ்லிங் ஷாட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்லிங் ஷாட் வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் இருந்து வச்சிருக்கோம். அந்த பாட்டில் வந்து நமக்கு குறிப்பிட்ட தொலைவில் வந்து நம்ம எப்படி அடிக்குது அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். வந்து 3 பால் டெஸ்ட் கொண்டு இதுக்கு 3 பால் டெஸ்ட் கொண்டு வச்சு ஃபஸ்ட்டு அந்த 3ல் பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட்டாக வேலை செய்யுது அப்படிங்கிற பொறுத்து பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட்டாக அப்படிங்கிற வந்து நிர்ணயிக்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஆரம்பிச்சிடலாம். நார்மலேருந்து ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கல்லில் பார்த்தீங்கன்னா நிற்க வச்சுருக்கோம். பாருங்க, இதை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொலைவிலேருந்து ஒரு 10 அடி தூரத்துலேருந்து அடித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உனக்கு பார்த்தீங்கன்னா 3 குண்டு சான்ஸ் வந்து 1 2 3 குண்டு பாருங்க நண்பர்களே. 3 குண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வந்து அடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு சான்ஸ் பார்த்தீங்கன்னா பாட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. நம்ம குறிப்பிட்ட தொலைவில் இங்கேருந்து அடிக்கிறியா நீ, அந்தளவுக்கு இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். பையன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரெண்டான பொருள் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒன்று அடிச்சு இன்றைக்கி வந்து எப்படி இருக்காது அப்படிங்கிற பார்ப்போம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சான்ஸு முதல்ல 20 நிமிஷம் 1 2 3 அடிச்சு பாருங்க. ஒரு சான்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சான்ஸ் இருக்குது. இதில் அடிப்பாரா அப்படிங்கிற பார்த்துருவோம். அடுத்ததான் நம்மள்ட்ட வந்து பவர்ஃபுல் ஸ்லிங் ஷாட் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அடிச்சிருச்சா? அடிக்கலை. பாட்டில் வந்து எந்த மூமெண்ட்டுமே இல்லை. நெக்ஸ்ட்டு 3ஆவது சான்ஸு. காற்று பார்த்தீங்கன்னா வந்து பழம் அடிக்கணும் நண்பர்களே. அக்கா பயங்கரமாக இருக்கு பயங்கரமாக இருக்கு நண்பர்களே. இங்கே பாருங்க, நண்பர்களே இங்கே பாருங்க. வா அப்படியே வா. பாட்டில் பார்த்தீங்கன்னா சில்லாக போயிடுச்சு. இங்கே பாருங்க எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 3ஆவது ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சிருச்சு. நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து ரெக்கார்டாக இருக்குது. நான் வந்து ஸ்லோ மோஷன் போட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்மல் ஸ்லிங் ஷாட் பார்த்தீங்கன்னா வந்து 3ஆவது ஷாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு அடிச்சிருச்சு. 2 ஷாட்டு ஃபெயில் ஆகி 3 கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சக்ஸஸ் ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மேக் பண்ண இந்த ஸ்லிங் ஷாட்டை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இந்த பாட்டை கொண்டு அங்கே வச்சுட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா 3 பால் டெஸ்ட் கொண்டு இருக்குது. எத்தனை கொண்டு அடிக்குதா இல்லை ஃபெயிலியர் ஆகுதா அப்படிங்கிறத வாங்க பார்த்துடலாம். வாங்க பாட்டை மாற்றிடுவோம். இந்த பாட்டிலேருந்து ஓரமாக இருக்குது. நம்ம கடைசி வந்து க்ளீன் பண்ணிக்கிறோம். பாட்டிலேருந்து யாரும் உடைக்கக்கூடாது. ஜஸ்ட் வீடியோ காண்டி நாங்கள் ட்ரை பண்ணுறோம். வீட்டில் யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. அதில் பாட்டில் வச்சாச்சு. அந்த ஒரு கேமராக்கு அதே ஆன் பண்ணிடுவோம். இந்த வீடியோ வந்து பார்க்கலன்னா எப்படி செய்கிறது அப்படிங்கிற பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரையும் பார்த்துட்டு வாங்க. ஃபைவ் கொண்டு வந்து லோட் பண்ணியாச்சு. இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம இழுத்து பிடிக்கலாம் வேண்டாம். ஒன்ஸ் ஒரு தடவை வந்து இழுத்து லாக் பண்ணிட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக் லாக் ஆகிடும். நம்ம ட்ரிகர் எப்போ அழுத்துறோமோ அப்போ மட்டும்தான் வந்து கொண்டு ரிலீஸ் ஆகும். நாங்கள் ஃபஸ்ட்டு சான்ஸ் வந்து அடிக்குதா அப்படிங்கிற பார்த்துருவோம். இங்கிட்டு என்ன மிஸ் ஆயிடுச்சு. அடுத்தா பார்த்தீங்கன்னா 2வது அடிக்க போகிறோம். இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு. நடக்குது பின்னாடி. இந்த தடவை அடிக்கலைன்னா திறமந்தேன். கடைசி கட்டத்தில் நிற்கிறான். அக்கா மக்கட்டே இது இதுவும் 3ஆவது ஷாட்டில் அடிச்சிச்சு நண்பர்களே. வெற்றி. இதுவும் பார்த்தீங்கன்னா 3ஆவது அடிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா கீழே அடியில் வந்து உடஞ்சிருச்சு. இங்கே பாருங்க மக்களே. பார்த்தீங்கன்னா 2 பார்த்தீங்கன்னா ட்ரா மேட்ச் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் 3ஆவது ஷாட்டில் வந்து அடிச்சிருச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா 3ஆவது ஷாட்டில் அடிச்சிருச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு, இது உடஞ்சிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துட்றான். நெக்ஸ்ட் நாங்கள் வேறு பொருளை வச்சு நம்ம வந்து அடிச்சு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் ட்ரா ஆனனால பார்த்தீங்கன்னா வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேன் வந்து அடிக்க போகிறோம். இதில் இது பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஆமாம், அடுத்து வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்லிங் ஷாட் பார்த்தீங்கன்னா அதில் ஜெயிக்கணும். அது நார்மல் ஸ்லிங் ஷாட்டாக இல்லை நம்மள்ட்ட பவர்ஃபுல்லானா பார்த்தே ஆகணும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் வச்சு அடிக்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோமா இல்லை இருக்கட்டுமா? காற்று அடிக்குது. ஓகே, காற்று அடிக்கிறனால பார்த்தீங்கன்னா நாங்கள் அதே தூரத்தில் அங்கேருந்து அடிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2வது பார்த்தீங்கன்னா வாட்டர் கேனு.
ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அது 3 சான்ஸு ரெடியா? ரெடி. ஓகே ஓகே, 1 மிஸ் ஆயிடுச்சு. அது பாட்டிலுங்க தாக்கணும் உடச்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா வந்து உடையதா இல்லை இதுவாதா அப்படிங்கிறத பவர் டெஸ்ட்டில் தெரிஞ்சு போயிடும். பவர் டெஸ்ட் கொஞ்சம் வழுக்கம். இது நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் லாக் ஆகிடுச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. என்னடா குண்டு ரிட்டர்ன் ஆகுது மண்டையை உடத்தேன். நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா சேஃப்டி மிக்க கிளாஸ் போட்டுக்குங்க. அஞ்சாருங்க பாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. எங்கே அடிச்சுன்னே தெரியல, ஆனால் கீழே விழுந்துருச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா பாட்டில் டேமேஜே இல்லை. ஆனால் 2வது ஷாட்டில் வந்து அடிச்சிருச்சு வெற்றிகரமாக. இது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அடிக்குது, இதில் பொத்துக்கு போதா இல்லை அதே மாதிரி அடிக்குதா இல்லை மிஸ் ஆகுதா அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். அடிக்கப்புறம் ஃபஸ்ட் சான்ஸு சம்மந்தம் இல்லாமல் போகுது. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போட்டோ விட்டாச்சு. அதுக்கப்புறம் 2வது சான்ஸு. ஓகே அப்புறம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரியே 2 இடம் அடிச்சாச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த பக்கம் ஒட்டினா ஓட்ட விழுகலை. இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராவலை முடிஞ்சிருச்சு. ரெண்டுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிற ரெண்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேம் ஒரே மாதிரி வருதான். என்ன ட்ரிக்கர் பண்ணுற மாதிரி எல்லாம் செட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்திங்கன்னா இழுத்து நம்ம வந்து விடணும். ஓகே அப்புறம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ட்ராவலை முடிஞ்சிருச்சு. முக்கியமான டெஸ்ட்டு வந்து அக்யூரேட்டாக பாயிண்ட் பண்ணி யார் அடிக்கா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சின்ன பொருள் வந்து எடுத்துருக்கோம். வாங்க நம்ம அதை அடித்து யார் பெஸ்ட்டு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேஸ் லைட்டர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா வந்து என்ன எரியலை அடித்து வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். இது அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படி ஃபயர் ஆகும். அது நார்மலாக அடித்தா ஃபயர் ஆகுது. அதுக்காண்டி ஒரு ட்ரிக் இருக்குது, வாங்க பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சூடாக இருக்குது பார்த்தீங்களா, சூடத்தை வந்து செடியை வச்சுட்டு அது கொஞ்சம் தள்ளி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வைக்கணும். அதாவது சூடை பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு வேளை நம்மளோட இது பார்த்திங்கன்னா அடிச்சிருச்சுன்னா இதில் வந்து கேஸ் பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமாக வெளியில் வரும். அப்போது பார்த்திங்கன்னா சூடு எரியும் போது இன்னும் அப்படி பயங்கரமாக ஒரு ஃபயர் வந்து உருவாகும். அந்த ஃபயர் எஃபெக்ட்டை பார்க்குறக்காண்டி தான் பார்த்திங்கன்னா அந்த இது எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து கொளுத்தியாச்சு. இது பக்கத்தில் வந்து கொளுத்த போகிறோம். அங்கே போய்ட்டு நம்ம வந்து அடிக்கிறோம். அடி 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 அக்கா அடிக்கிற அடி நண்பர்களே, பாருங்க அடிச்சு அடியில் நெருப்புலாம் அமர்ந்துருச்சு. இது பாருங்க பயங்கரமாக இருக்குது. ஒரே அடியில் பயங்கரமாக தோணிடுச்சு. ஃபஸ்ட்டு ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. இந்த கேமராலாம் ரெக்கார்ட் ஆகிருக்கேன், பார்ப்போம். நண்பர்களே பயங்கரமான சரியான ஷாட்டு. அடியிலே பயங்கரமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 5 வருங்க. ஃபஸ்ட்டு தடவை பார்த்திங்கன்னா அடியில் ஷாட்டு வெற்றிகரமாக முடிஞ்சா. ஆமாம், அக்யூரசி டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து வின் ஆயிடுச்சு நம்மளுடைய ஸ்லிங் ஷாட்டு. நம்ம பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ண போகிறோம். முதல் சான்ஸ்லேயே நண்பர்களே, நம்ம ஸ்லிங் ஷாட்டு பார்த்திங்கன்னா முதல் சான்ஸ்லேயே பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக முடிச்சாச்சு. பக்கா இதுலேயே பார்த்திங்கன்னா சாயங்கரம் ரெக்கார்ட் ஆகிருக்கேன், பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. ரெண்டுமே ட்ராலாக தான் முடிஞ்சிருச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க அந்த லப்பரும் பார்த்திங்கன்னா சேம் டு சேம் அதில் உள்ளது தான். அதுவும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கனால மேட்ச் பார்த்திங்கன்னா ட்ராவில் முடிஞ்சிருச்சு. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து மெக்கானிக்ஸ் வந்து ட்ரிக்கர் மெக்கானிக்ஸ் வந்து செஞ்சுருக்கோம். அது ஒன்று தான் அதில் ப்ளஸ் பாயிண்ட்டு. மற்றபடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து வேலை செய்யுது. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பர்னில் அடிக்கிற ஸ்ப்ரேட் அப்போ பாருங்கள். இதை வந்து இப்போ அடித்து எது உடைக்குதோ அதுதான் கடைசியாக வின்னர் அறிவிக்கப்படும். அடிச்சிருச்சு, பட் உடையலையே நண்பர்களே. பார்த்தீங்கன்னா அடிச்சு அடியில் பார்த்தீங்கன்னா டப்பாக பார்த்தீங்கன்னா நெளிஞ்சிருச்சு. பாருங்க 2 குண்டு அடிச்சிருக்கேன், ஒன்று அந்த இடத்துல ரெண்டு இது நெளிஞ்சிருச்சு. பட் பார்த்தீங்கன்னா உடையலை. இன்னும் கொஞ்சம் கிட்டத்தில் வச்சு அடிச்சு பார்ப்போமா. கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்லிங் ஷாட்டை பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண போகிறேன். அதை பார்த்தீங்கன்னா அவன் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடிக்கிற ஆள் கரெக்டாக இருக்கா இல்லை நம்ம ஸ்லிங் ஷாட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற இப்போ தெரிஞ்சு போயிடும். அக்கா ஃபஸ்ட்டு ஷாட்லேயே பயங்கரமாக அடித்தாச்சு.
ஓகே நம்மளே இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு சான்ஸ் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதை வந்து டெஸ்ட் பண்ணிக்க. கரெக்டாக இருக்கும். மாற்றதே தராங்க. மாற்ற சிரமமாக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பாயிண்ட் மாற்ற சிரமமாக இருக்கான். அப்போ அடுத்து ட்ரிகர் பண்ணுறலாம் எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓகே அடித்து பார்க்கலாம். மிஸ் ஆயிடுச்சு. ஓகே நமக்கு 3 சான்ஸ் கொடுப்போம் தடவை. இவ்வளோ கிட்டத்துலேருந்தே நமக்கு அடிக்கலையா? ஓகே நண்பர்களே, இதை வந்து ப்ரோ பிளேயர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் போல். நம்ம பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஜாஞ்சி கொடுத்தோம் 3 சான்ஸ் அடிக்கலை. சரி கிட்டத்துலேருந்து அடிக்கலாம்டா, அதுவும் அடிக்கலை. ஓகே இதை யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு ஆகணும் போல். நம்மளை செஞ்சனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம எப்படி அடித்தா கரெக்டாக போகணும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட்டு இவ்வளோ கிட்டத்துலேருந்து அதை அடிக்க முடியலன்னா ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வேணும். அதாவது என்னை மாதிரி வந்து ப்ரோ பிளேயர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ண முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாங்கிறதுனால வந்து கப்பு நமக்கே. என்னடா ஓகே நண்பர்களே, தோற்றது நான், கப்பு எனக்கு தெரிஞ்சிருந்தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். டாடா பை பாய். பார்ட் 2 வேணா கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 வந்து இப்போ மேக் பண்ணி போடுவோம். பைப் வந்து பார்க்குக்கு நேராக இருக்கா, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். அவ்வளோதான் நண்பர்களே. இதில் பார்த்தீங்கன்னா குறி பார்க்குறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா பைப்பு, இந்த இருக்குது சென்டரில் போது பார்த்தீங்கன்னா பைப்பு. இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஆப்போசிட்லேருந்து என்ன பொருள் இருக்கோ அதை பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து குறி பார்த்து அடிக்க முடியும். பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து உடச்சி காமிச்சிட்டோம். நீ எங்கேயா பார்த்து அடிச்சேன் அதை? வார பார்த்தேன். இதே வார பார்த்துருக்கேன். வார பார்த்தீங்கன்னா வந்து போகாது. நம்மளுடைய இந்த சென்டர் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா டீ வந்து கரெக்டாக அந்த எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ்லேயும் நம்ம வந்து ஆப்போசிட்டில் இருக்க பொருளையும் நம்ம கரெக்டாக பார்க்கணும். அதை பார்த்தா மட்டும்தான் வந்து கரெக்டாக வந்து அடிக்க முடியும். அதெல்லாம் வேற பார்த்து தானே அது வந்து நார்மலாக வந்து நீ வேற பார்த்து அடிப்பேன். பட் இது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கனால வந்து நம்ம கரெக்டாக வந்து இந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய் பார்த்து அடிக்கும். இது மேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான்.